So in this video we are going to construct Turing machine for subtraction of two unary numbers. Okay va? So இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து m minus 1 if m is greater than n. இப்போது m வேல்யூ வந்து என்னை விட கிரேட்டராக இருந்தால் m minus 1 இல்லைனா 0 if m is less than 1 சரி n. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரான்சிஷன் டயக்ராம் போடணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து m is equal to 4 n is equal to 2 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, அப்போ வந்து இந்த சைடு வந்து 4 1 மைனஸ் இந்த சைடு 2 1 இப்படி டெல் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதே வந்து m is equal to 2 n is equal to 5ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சைடு 2 1. ஓகே, இந்த சைடு 2 1 இந்த சைடு வந்து மைனஸ் 1 2 3 4 5 1 இருக்கும். ஓகேவா? ஸோ இது 1 இந்த இடத்துல டெல் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரான்சிஷன் டயக்ராம் போடணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து இதுக்கு நான் லாஜிக் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த ஒன்னை டெல்லுன்னு மாற்றிட்டு ரைட்டுக்கு மூவ் ஆகணும். இந்த டெல்லை பார்த்ததும் திரும்பி இந்த சைடு லெஃப்ட் வந்து இந்த ஒன்னை டெல்லுன்னு மாற்றணும். ஸோ இந்த ஒன்னுக்கு இந்த ஒன் டெல்லுன்னு மாற்றிடணும். திரும்பி இந்த ஒன்னுக்கு இந்த ஒன்னை டெல்லுன்னு மாற்றிடணும். அப்போ மாற்றிட்டு லெஃப்ட் வருவோம் மைனஸ் இருக்கும். எப்போ மைனஸ் சிம்பிள் பார்க்குறோமோ சாரி நம்ம மாற்றிட்டு இது வரைக்கும் வருவோம். இந்த ஒன்னை என்ன பண்ணணும்னா டெல்லுன்னு மாற்றிடுவோம். மாற்றிட்டு இந்த சைடு வரைக்கும் வருவோம். இங்கே வந்தால் நம்மளுக்கு கிடையாது. என்ன கிடையாது? மைனஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து இங்கே வேல்யூஸ் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்து வேல்யூஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே லெஃப்ட் வந்து இந்த மைனஸை நம்ம வந்து 1ன்னு மாற்றிட்டு நம்மளோட சொல்யூஷன் முடிச்சுக்கணும். ஓகே, இதுக்கு ட்ரான்சிஷன் டயக்ராம் போடும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஸோ ஐ எம் இன் த ஸ்டேட் Q0. ஓகே, ஐ ஆம் ரீடிங் தி இன்புட் 1. ஸோ 1 வந்து நான் என்னென்னு மாற்றணும்? டெல்லுன்னு மாற்றிட்டு ரைட் மூவ் ஆகணும். ஸோ ரைட் மூவ் ஆகணும். எது வரைக்கும் மூவ் ஆகணும்னு சொன்னால் இந்த டெல் வரைக்கும். அப்போ நான் இந்த டெல்லுன்னு மாற்றிட்டு ரைட் மூவ் ஆகிறேன். ஸோ மூவ் ஆகும்போது எனக்கு யாரெல்லாம் இருக்கா? 1 இருக்கா? 1னே வச்சுட்டு ரைட்டு, மைனஸ் வந்தால் மைனஸ்னே வச்சுட்டு ரைட்டு. ஸோ எது வரைக்கும்? டெல்லை பார்க்குற வரைக்கும். ஸோ டெல்லை பார்த்ததும் டெல்லுன்னு வச்சுட்டு லெஃப்ட் வருவோம். லெஃப்ட் வந்துட்டு என்ன பண்ணோம் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இந்த ஃபஸ்ட்டு 1 இருக்கு இல்லையா? இந்த 1 வந்து நான் டெல்லுன்னு மாற்றிட்டு லெஃப்ட் வரணும். இந்த 1 நான் டெல்லுன்னு மாற்றிட்டு இது ரெண்டும் முடிஞ்சிச்சு. டெல்லுன்னு மாற்றிட்டு லெஃப்ட் வரணும். லெஃப்ட்டு எது வரைக்கும் வரணும்? இந்த டெல் வரைக்கும் வரணும். இந்த டெல் வரைக்கும் வரும்போது நடுவில் யாரெல்லாம் இருக்கான்? 1 அண்டு மைனஸ் இருக்காங்க. கரெக்டாக? அப்போது இந்த இடத்துல 1 வந்தால் 1னே வச்சுட்டு லெஃப்ட்டு, மைனஸ் வந்தால் மைனஸ்னே வச்சுட்டு லெஃப்ட்டு. ஓகேவா? இப்போது நான் எங்கே வந்துட்டேன்? டெல்லை வந்துட்டேன். ஸோ டெல்லை பார்த்ததும் நான் என்ன பண்ணுறேன்? இங்கே வந்துடுவேன். ஸோ டெல்லை பார்த்ததும் டெல்லுனே வச்சுட்டு நான் ரைட் வரேன். ஓகே, டெல்லு வரைக்கும் வந்ததும் டெல்லை பார்த்ததும் டெல்லுனே வச்சுட்டு இங்கேருந்து நான் இந்த ஸ்டேட்டுக்கு வந்துடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? திரும்பி 1 பார்க்குறேன். ஸோ 1 பார்த்ததும் நான் என்னென்னு மாற்றணும்? 1 பார்த்ததும் நான் என்னென்னு மாற்றணும்? டெல்லுன்னு மாற்றணும். ஸோ டெல்லுன்னு மாற்றிட்டு ரைட் மூவ் ஆகிறேன். 1 மைனஸ் இருந்தால் அதை அப்படியே லூப்பில் போட்டுட்டு இந்த டெல் வரைக்கும் வரேன். இந்த டெல்லை பார்த்ததும் லெஃப்ட் வந்துட்டு இந்த 1 என்னென்னு மாற்றுறேன்? டெல்லுன்னு மாற்றுறேன். ஓகே, டெல்லுன்னு மாற்றிட்டு திரும்பி லெஃப்டே தான் வரேன். வந்ததுக்கப்புறம் இங்கே இந்த டெல் வரைக்கும் வருவேன். இந்த டெல் வந்ததும் ரைட்டு, இந்த டெல்லு வந்ததும் என்ன பண்ணுறோம்? ரைட்டு. ரைட் மூவ் ஆனால் எனக்கு 1 இருக்குது. ஸோ இந்த 1 என்னென்னு பண்ணுறேன்? டெல்லுன்னு மாற்றுறேன். டெல்லுன்னு மாற்றிட்டு நான் ரைட் மூவ் ஆகிறேன். ரைட் மூவ் ஆனால் எனக்கு வந்து எவ்வளோ 1 மைனஸ் யார் வந்தாலும் செல்ஃப் லூப்பில் போட்டுட்டு டெல்லு வரைக்கும் போகணும். இப்போ டெல்லை பார்த்துட்டு நான் லெஃப்ட் வரேன். இப்போ இந்த இடத்துல டெல்லை பார்த்ததும் எனக்கு வந்து எய்தர் நம்ம இது வரைக்கும் என்ன போட்டிருக்கோம்? 1 வந்தால் அதை டெல்லுன்னு மாற்றுன்னு போட்டிருக்கோம். ஆனால் இங்கே நம்மளுக்கு டெல்லுக்கு அப்புறம் 1 கிடையாது, மைனஸ் தான் இருக்குது. கரெக்டாக? அப்போது Q2லேருந்து நான் மைனஸ் பார்க்குறேன். இந்த இடத்துல டெல்லுக்கு முன்னாடி நான் மைனஸ் பார்க்குறேன்னா இந்த மைனஸை 1ன்னு மாற்றிட்டு நான் ரைட் மூவ் ஆவேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இந்த மைனஸை நான் 1ன்னு மாற்றிட்டு நான் ரைட் மூவ் ஆவேன். ரைட் மூவ் ஆனால் எனக்கு யார் இருக்கா? டெல். ஸோ டெல்லு வந்தால் டெல்லுன்னு வச்சுட்டு அக்செப்ட் ஸ்டேட்க்கு போயிடணும். ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கள் 4 மைனஸ் 2 என்ன? 2. நம்மளுக்கு அவுட்புட்டில் எத்தனை 1 இருக்குதுன்னு பாருங்கள்? 2 1s இருக்கும். ஓகேவா? ஸோ மற்றதெல்லாம் டெல்லாக இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் m greater than n கான ட்ரான்சிஷன் டயக்ராம். இப்போ இதே வந்து m is equal to 2 n is equal to 5 நம்மளோட லாஜிக் படி பாருங்கள்.
நம்ம Q0லேருந்து 1 ரீட் பண்ணுவோம். 1 என்னன்னு மாற்றுவோம், டெல்லுன்னு மாற்றுவோம். டெல்லுன்னு மாற்றிட்டு நான் ரைட் மூவ் ஆவேன். எனக்கு எவ்வளோ 1 வந்தாலும் மைனஸ் வந்தாலும் கண்டுக்காமல் கடைசி டெல் வரைக்கும் போவேன். டெல்லுன்னே வச்சுட்டு லெஃப்ட் வருவேன். இப்போ இந்த 1 என்னன்னு மாற்றுவேன், டெல்லுன்னு மாற்றுவேன். ஸோ டெல்லுன்னு மாற்றிட்டு லெஃப்டே தான் வருவேன். எது வரைக்கும் லெஃப்ட் வருவேன், இந்த டெல் வரைக்கும் வருவேன். நடுவில் யார் வந்தாலும் செல்ஃப் லூப்பில் போட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ இந்த டெல்லை பார்த்ததும் நான் ரைட் மூவ் ஆவேன். ரைட் மூவ் ஆனால் எனக்கு யார் இருக்கா, 1. ஸோ 1 நான் என்னென்னு மாற்றுறேன், டெல்லுன்னு மாற்றுறேன். ரைட் மூவ் ஆகிறேன். ரைட் மூவ் ஆனால் எனக்கு வந்து எவ்வளோ ஒன்ஸ் மைனஸ் வந்தாலும் ரைட் மூவ் ஆகி டெல் வரைக்கும் போகணும். ஸோ டெல்லை பார்த்ததும் நான் லெஃப்ட் வருவேன். லெஃப்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, சாரி இந்த 1 நான் என்னென்னு மாற்றுவேன், டெல்லுன்னு மாற்றுவேன். டெல்லுன்னு மாற்றிட்டு அதுக்கப்புறம் திரும்பி இந்த டெல் வரைக்கும் வருவேன். இப்போது இந்த இடத்துல டெல்லுக்கு அப்புறம் நம்மளுக்கு 1 வரதான் இது வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் இங்கே டெல்லுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, மைனஸ் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வேல்யூஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல டெல்லுக்கு முன்னாடி மைனஸ் வந்தால் செகண்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல டெல்லுக்கு முன்னாடி வேல்யூஸ் மைனஸ்க்கு முன்னாடி டெல் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வேல்யூஸ் முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், ஸோ நான் மைனஸை பார்க்குறேன். மைனஸ் வந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல m<n எல்லாத்தையும் 0வாக மாற்றணும். அப்போது எல்லாத்தையும் டெல்லாக மாற்றணும். ஸோ மைனஸை டெல்லுன்னு மாற்றிட்டு ரைட் மூவ் ஆகும். ஓகே, ரைட் மூவ் ஆனதும் ஓகே நம்மளுக்கு ரைட் மூவ் ஆனால் யார் இருப்பா, நிறையா 1 இருப்பாங்க. ஸோ அந்த 1 எல்லாத்தையும் டெல்லுன்னு மாற்றிட்டு ரைட்டு எது வரைக்கும், டெல்லை பார்க்குற வரைக்கும். ஸோ டெல்லை பார்த்ததும் எதர் லெஃப்ட் ஆர் ரைட் போட்டு அக்செப்ட் போட்டுடணும். ஸோ அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் தி transition diagram or Turing machine for subtraction of two unary numbers. So ரெண்டு சினாரியோவும் பார்க்கணும். greater than n நம்மளுக்கு வேல்யூஸ் வரணும், less than n 0 வரணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ m is equal to ஒரு வேல்யூஸ் எடுத்துக்கலாம். m is equal to 8, n is equal to 3ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல வந்து அப்படின்னா எத்தனை 1 வரும், 1 2 3 4 5 6 7 8 1 வரும், மைனஸ் 3 1 வரும். கரெக்டாக இந்த இடத்துல எல்லாம் என்ன இருக்கும், டெல் இருக்கும். இப்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கணும். ஆன்சர் என்ன கிடைக்கணும், வேல்யூ வந்து 5ன்னு கிடைக்கணும். ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 5 1 மட்டும்தான் இருக்கணும். ஸோ இதை எப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணுங்கள், இந்த இடத்துல நம்ம 1 வந்தால் என்ன பண்ணோம், டெல்லுன்னு மாற்றிட்டு ரைட் மூவ் ஆகணும் இந்த டெல் வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த 1 என்ன பண்ணோம், டெல்லுன்னு மாற்றிட்டு லெஃப்ட் வரணும் இந்த டெல் வரைக்கும். திரும்பி அதுக்கப்புறம் ரைட் மூவ் ஆகி இந்த 1 டெல்லுன்னு மாற்றிட்டு லெஃப்ட் ரைட் மூவ் ஆகணும் இந்த டெல் வரைக்கும். இந்த டெல்லுக்கு அப்புறம் லெஃப்ட் வந்து இந்த 1 டெல்லுன்னு மாற்றிட்டு திரும்பி இந்த சைடு வரணும். இப்போ இந்த டெல்லை பார்த்ததும் ரைட் மூவ் ஆகிட்டு இதை டெல்லுன்னு மாற்றிட்டு ரைட் மூவ் ஆகும் டெல் வரைக்கும். அப்புறம் லெஃப்ட் வந்து இதை இங்கே மாற்றிட்டு திரும்பி இங்கே வருவோம். இப்போ இங்கே வந்தால் இதை டெல்லுன்னு மாற்றிட்டு ஓகே நம்ம டெல்லு வரைக்கும் போவோம். டெல்லுக்கு முன்னாடி லெஃப்ட் வந்தால் மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும், மைனஸ் இருந்தால் அதை நம்ம என்னென்னு பண்ணணும், இந்த இடத்துல 1ன்னு மாற்றணும். ஸோ இந்த மைனஸை வந்து 1ன்னு மாற்றணும். மாற்றிட்டு ரைட் மூவ் ஆகும், டெல் இருந்தால் அக்செப்ட். இப்போ நம்மளுக்கு 5 1 ரிசல்ட்டில் இருக்கான்னு பாருங்கள். 1 2 3 4 5 1s இருக்குது, மற்றதெல்லாம் டெல். ஸோ நம்ம கரெக்டாக சப்ராக்ட் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.